அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு நஹ்மதுஹு வனுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம் அம்மா பஅத். நிறைய பேருக்கு ஜின் ஷைத்தானுடைய தொல்லைகள் அதிகம் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அதனால் பாதிக்கப்பட்டவர்கள் நிரம்ப உண்டு. அதற்கு முறையான முறையில் தகுதியான அந்த இல்ம் உடையவர்களிடத்தில் சென்று அதற்கான சிகிச்சையை நாம் மேற்கொள்ள வேண்டும். அதேபோல குர்ஆன் ஷரீஃப் முழுவதிலும் இதுபோன்றுள்ள பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் உண்டு. நன்மக்கள் சூரத்துல் முஃமினூன் என்ற சூறாவினுடைய கடைசி 4 வசனங்களை ஜின் ஷேட்டை உடையவர் மீது ஊதினால் அவருக்கு நிவாரணம் கிடைக்கும் என்று நமக்கு இங்கு தெரியப்படுத்துகிறார்கள். இந்த சூரா குர்ஆன் ஷரீஃபில் 23வது சூறாவாக பதிவிடப்பட்டிருக்கிறது. அதனுடைய கடைசி 4 ஆயத்துக்கள், அதாவது 115, 116, 117, 118, இந்த 4 ஆயத்துக்களோடு அந்த சூரா நிறைவுற்றுவிடும். அந்த ஆயத்துக்களை நாம் புரிந்து அறிந்து ஊதிக்கொள்ள வேண்டும். அதற்கு முன்னதாக சில நன்மக்களிடத்தில் ஆலோசனை கேட்டுக்கொண்டு இதை செய்தால் மிக நன்றாக இருக்கும். அந்த ஆயத்து இப்படி வருகிறது: அஃபஹஸிப்தும் அன்னமா خلقناكم عبثا وأنكم إلينا لا ترجعون فتعالى الله الملك الحق لا إله إلا هو رب العرش الكريم ومن يدع مع الله إلها آخر لا برهان له به فإنما حسابه عند ربه إنه لا يفلح الكافرون وقل رب اغفر وارحم وأنت خير الراحمين என்ற இந்த 4 ஆயத்துக்கள். ஒரு நோயாளியை ஜின் தொல்லை கொடுத்து கொண்டிருந்தது. அந்த மனிதர் நேராக அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் வந்தார். இந்த 4 ஆயத்துக்களை தான் அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓதி அவருடைய காதில் ஊதினார்கள். உடனே அவர் சுகம் பெற்றார், நலமடைந்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் கேட்டார்கள், நீ எதை ஊதினாய் என்று கேட்டார்கள். யா ரசூலல்லாஹ், இந்த 4 ஆயத்துக்களை நான் ஊதினேன் என்று அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீர் இந்த ஆயத்துக்களை ஓதி அவரின் காதில் ஊதி அந்த ஜின்னை எரித்து விட்டீர். அல்லாவின் மீது ஆணையாக ஈமான் உள்ள நம்பிக்கையுள்ள ஒரு மனிதர் ஏதாவது ஒரு மலையின் மீது ஊதினால் அந்த மலை அந்த இடத்தை விட்டு அகன்றுவிடும் என்று சொன்னார்கள். இந்த தகவல் தஃப்சீர் இப்னு கதீரில் இடம்பெற்றிருக்கிறது. கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே, இந்த 4 ஆயத்துக்களை சம்பந்தப்பட்டவர்கள் மீது ஊதுங்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் அதிலிருந்து விடுதலை தருவான். நிச்சயமாக அல்லாஹ் சிறப்பாக்கி வைப்பானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.